வானமும் வையமும் படைத்தவரை பார்க்கின்றேன். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. ஏற்கனவே 9:25 ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாரும் தரீங்க, பிள்ளைகள் எல்லாம் தரீங்க. மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் பின்பகுதியை இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். அது என்ன வார்த்தை? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. சொல்லுங்க. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. எதை மேற்கொள்வதில்லை? சபையை மேற்கொள்வதில்லை. இந்த சபை எங்கே கட்டப்பட்டிருக்கிறது? இந்த கல்லின் மேல் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அத மிஸ் இன்டர்பிரட் பண்ற நிறைய பேர் இருக்கிறாங்க. சோத்திரம். அந்த கல் பேதுரு என்று ஒரு பெரிய சபையை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. சோத்திரம். கவனித்துக் கொள்ளுங்கள். அங்கே 2 வார்த்தை மூல பாஷையிலே பயன்படுத்தப்பட்டுள்ளது. பெட்ரா, பெட்ரோஸ். ஹல்லேலூயா. பெட்ரா என்பது சின்ன கல், பெட்ரோஸ் என்பது பாறை என்ற அர்த்தம். பேதுரு சின்ன ஒரு துண்டுக்கல். பேதுரு ஒரு துண்டுக்கல், அவனும் ஒரு கல்லுதான். சோத்திரம். ஆனால் ஆண்டவர் துண்டுக்கல்லின் மேல் சபையை கட்டவில்லை. ஆண்டவர் பாறையின் மேல் என்ன செய்திருக்கிறார்? சோத்திரம். தன்னுடைய சபையை கட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சபையின் அஸ்திபாரம், சபையின் மூலைக்கல் இயேசு. தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையின் மூலைக்கல் பேதுரு கிடையாது, அவன் ஒரு கல். ஆமென். சோத்திரம். ஏன் அதை அவ்வாறு மிஸ் இன்டர்பிரட் பண்றாங்க என்றால், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது உண்மை. ஹல்லேலூயா. அதனால்தான் அதை மாற்றி சபையை ஆண்டவர் பேதுருவின் மேல் கட்டினார் என்று அவ்வாறு கதையை நீட்டி விடுகிறார். கவனித்துக் கொள்ளுங்கள். சோத்திரம். ஆண்டவர் பாதாளத்தின் வாசல்கள், எல்லாவற்றினுடைய திறவுகோல், பூமி, வானத்தின் திறவுகோல், பூமியின் பாதாளத்தின் திறவுகோல், எல்லா திறவுகோலையும் அவர் வைத்திருக்கிறார் என்று வெளிப்படுத்தலில் மிக தெளிவாய் வாசிக்கிறோம். ஆனால் சுவிசேஷத்திற்காக பேதுருக்கு ஒரு சிறப்பு அதிகாரத்தை கொடுத்தார். அதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. என்ன காரியம்னால், பரலோக ராஜ்யத்தை திறந்து விடுகிற, அல்லாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் வழி நடத்துகிற ஒரு பெரிய கிருபையை பேதுருக்கு முதலாவதாக கையளித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு மட்டும் இல்ல, ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லுகிறேன். யாருக்கெல்லாம் ஆத்தும பாரம் இருக்கோ எல்லார் கையிலையும் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் என்ன செய்து இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எல்லார்கிட்டையும் இல்ல, யாருக்கு ஆத்தும பாரம் இருக்கோ அவர்கள் கையில எல்லாம் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். பேதுரு முதல் பிரசங்கம் பண்ணி பரலோக ராஜ்யத்தை திறந்தார். எத்தனை பேர் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் நுழைந்தார்கள்? 3000 பேர். ஹல்லேலூயா. அடுத்தது ஒரு பிரசங்கம் பண்ணினார். அடுத்த திறவுகோல் வேலை செய்தது. 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார். இனி அடுத்த பிரசங்கம் பண்ணார். கணக்கில்லாத ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். மட்டுமல்ல, இது யூதரிடத்தில் நடந்த விஷயம். அதற்கு பின்பு கொர்நேலியு வீட்டிலே போய் புறஜாதிகளுக்காக அடுத்த சாவியை பயன்படுத்தினார். திறந்தார், பரலோகத்தை திறந்தார். சோத்திரம். புறஜாதிகள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் போவதற்கு அது வழி உண்டானது. ஆமென். ஹல்லேலூயா.
எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவ்வாறு ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஒரு சிறப்பு ஆசீர்வாதத்தை பேதுருக்கு கொடுத்தார். அதனால இதை தவறுதலாக அவ்வாறு வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். நாம் சபையா இருக்கிறபடினால் நம்மிடத்தில் சிலர் கேள்வி கேட்க வருவார்கள் என்பதற்காக நான் இந்த காரியத்தை உங்களோடு சொல்லுகிறேன். நீ சின்ன கல்லா இருக்கிற, அப்படி சொன்னார். நீ சின்ன கல்லா இருக்கிறாய், நீ பேதுரு, நீ சின்ன ஒரு கல்லா இருக்கிறாய். ஆனால் இந்த கல்லின் மேல் சோத்திரம் பெரிய பாறையாகி என் மேல் இந்த சபை என்ன செய்வேன், கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சோத்திரம், வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறவளுக்காக ஒரு காரியத்தை கூட நான் சொல்லி கடந்து வர வேண்டும். என்னுடைய செய்தி இது இல்ல. பாதாளத்தின் வாசல்கள் எவை என்பதுதான் என்னுடைய செய்தி. பாதாளத்தின் வாசல்கள் எவை என்பதுதான் செய்தி. ஆனால் நாம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. இந்த வார்த்தை பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று இருக்கிறதே, அதை மூல பாஷையில் பாதாளத்தின் வாசல்கள் என்றில்லாமல் பாதாளத்தின் கோபுரங்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாதாளத்தின் கோபுரங்கள், பாதாளத்தின் கோபுரங்கள். கோபுரம் என்ற உடனே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது எந்த கோபுரம்? பாபேல் கோபுரம். அந்த பாபேல் கோபுரம் தான் பிறகு பாபிலோன் ராஜ்யமாய் மாறினது. அல்லேலூயா. இந்த பாபேல் கோபுரமானாலும் சரி, பாபிலோன் ராஜ்யமானாலும் சரி, மனிதனை உயர்த்துகிற இடம். அல்லேலூயா. மனித புகழ்ச்சியை விரும்புகிற இடம். மனித புகழ்ச்சி எங்கெல்லாம் இருக்கிறதோ, மனிதன் எங்கே உயர்த்தப்படுவானோ அங்கே தேவனுடைய ராஜ்யத்துக்கு வேலை கிடையாது. அல்லேலூயா, சோத்திரம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், பாதாளத்தின் கோபுரங்கள், அந்த மனித ஆளுகைகள், மனித ராஜ்யங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் இன்றைக்கு அந்த செய்தியை சொல்லாமல் பாதாளத்தில் இருப்பவை எவை, அவைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது என்பதைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி போகிறேன். நேரம் சுருக்கமா இருக்கிறபடினால் இதனுடைய பின்னணியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்பவில்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த வாசல் என்கிற பாதாளத்தின் வாசல் அல்லாவிட்டால் வாசல் என்கிறதை பற்றி தேவ பிள்ளைகளுடைய கருத்து என்ன என்பதை நான் அடுத்தது சொல்லும்படி விரும்புகிறேன். அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்கள். எல்லாருக்கும் இது பிரயோஜனம் இல்லை, பின்பு வருகிறது உங்களுக்கு பிரயோஜனம். ஆனால் வேதத்தை உண்மையா நேசித்து படிக்கிறவர்களுக்கு இது வாசல் எதை காட்டுகிறது என்றால் பாதுகாவலை காட்டுகிறது. அல்லேலூயா, சோத்திரம். அது அவர் எவ்வாறு எழுதியிருக்கிறார் என்றால், இந்த தேவனுடைய மனிதன் போர்ட்ரஸ், துருகம், சோத்திரம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி சுகமாய் இருப்பான். அந்த வார்த்தை. அதே போல சோத்திரம், பாதாளத்தின் வாசல் எழுப்பி வரும் பொழுது ஆண்டவருடைய சபையானது அந்த வெயிலுக்கு ஒதுங்கிக் கொள்ள மறைவிடமாக சபை அல்லாவிட்டால் கர்த்தருடைய அந்த இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் பிசாசின் அந்த போராட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு பெரிய அடைக்கலமாய் இருக்கிறார்கள். நீங்களும் நானும் சோத்திரம் பாதாளத்தின் வாசலில் சிக்கி அழிந்து போகாதபடிக்கு மனுக்குலத்தை காக்கிற மிகப்பெரிய போர்ட்ரஸாக, அரணாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அல்லேலூயா. இரண்டாவது சோத்திரம், எப்போதுமே வாசல் ஆளுகையை காட்டுகிறது. பழைய நாட்களில் சின்ன பட்டணமானாலும் சரி, பெரிய பட்டணமானாலும் சரி, பட்டணத்தின் வாசலிலே மூப்பர்கள் உட்கார்ந்திருப்பார்கள், அங்கிருந்து காரியங்களை செயல்படுத்துவார்கள். அல்லேலூயா. ஆகவே வாசல் ஒரு பக்கத்தில் பாதுகாவலை சொல்லுகிறது, அடுத்த பக்கத்தில் ஆளுகையை சொல்லுகிறது. இன்னும் வாசல் இன்னொரு காரியத்தையும் கூட சொல்லுகிறது, உள்ள வந்தவனை வெளியே விட மாட்டேன்னு அடைச்சும் வைக்கலாம் வாசல்னால. அல்லேலூயா, சோத்திரம். ஆகவே இந்த மூன்று காரியங்களை குறிக்கிறது. கர்த்தர் இயேசுவாகிய நம்முடைய ஆண்டவர் என்ன அர்த்தத்தில் இதை சொன்னார் என்பது எங்களுக்கு தெரியவில்லை என்று அந்த தேவ மனிதன் எழுதி வைத்திருக்கிறார். மூன்று குறிப்பு. முதலாவது வாசல் பாதுகாக்கிற வாசல், உள்ளே இருக்கிறவனுக்கு பாதுகாவல், வெளியே இருக்கிற சத்ருவை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. இரண்டாவது, இந்த வாசல் ஆளுகையை காட்டுகிறது, அதிகாரத்தை காட்டுகிறது. ஏனென்றால் வாசலில் தான் எல்லா ஆளுகையும் அன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மூன்றாவது, இந்த வாசல் எதை காட்டுகிறது என்றால் சோத்திரம், அல்லேலூயா, பாதுகாவலை, அதாவது உள்ளே இருக்கிறவனை வெளியே விடமாட்டேன் என்கிற அடிமைத்தனத்தையும் காட்டுகிறது. ஆமென்.
சோத்திரம். நான் சப்ஜெக்ட் மேட்டருக்கு வருகிறேன். ஒரு 5 பாதாளத்தின் வாசல்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பாதாளத்தின் காரியங்களை சொல்ல போகிறேன். சோத்திரம். அந்த 5 காரியங்களும் நம்மை மேற்கொள்ளாமல் கர்த்தர் தாங்க முடியும், காப்பாற்ற முடியும் என்பதை இன்றைக்கு உங்களோடு வலியுறுத்தும்படியாய் விரும்புகிறேன். அல்லேலூயா. பாதாளத்தின் மிகப்பெரிய வாசல், இங்க பைபிள் அதுக்கு ரெஃபரன்ஸ் இல்ல. சோத்திரம். ஆனா அப்படி நேரடியா இல்ல, அதனால அதை விட்டு விடுகிறேன். பாதாளத்தில் பெரிய வாசல் என்னவென்றால் இச்சைதான். அல்லேலூயா. இச்சை என்றால் தமிழ் அப்படி போட்டிருக்கிறாங்க, அதிக ஆசை. அதிக ஆசைக்கு என்ன பேரு? இச்சை. அல்லேலூயா. இச்சைதான் இந்த பாதாளத்தின் மிகப்பெரிய வாசல். அந்த வாசல்ல தான் ஓரளவுக்கு எல்லா மனிதர்களும், ஏன் பரிசுத்தவான்கள் கூட அகப்பட்டு மாட்டி தங்களுடைய மேன்மைகளை இழந்து போகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால்தான் பேதுரு அதை கண்டுபிடித்து எழுதி வைத்திருக்கிறார், இச்சையினால் உலகத்தில் வந்த கேட்டுக்கு தப்பி. அல்லேலூயா. திவ்ய சுபாவங்களுக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய வசனத்தினாலே நமக்கு மேன்மையான வாக்குத்தத்தங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த செய்திக்காக நான் சந்தோஷமா ப்ரிப்பேர் பண்ண பொழுது ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சேன். இதை நீங்க மனசுல நல்லா வச்சிடுங்க. பாதாளம் பிசாசுக்கே பிடிக்காத இடம். புரிஞ்சுதா? அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எப்படியாவது அங்க போய் மாட்டலாமா? யோசித்து பாருங்க. பேய்க்கு பிடிக்காத இடம் பாதாளம். சோத்திரம். அந்த இடத்துல நாம சிக்கிக் கொள்ளலாமா? சிக்கிக் கொள்ளக்கூடாது. கர்த்தர் நம்மை காப்பாற்றுவாராக. அதுக்கு ஆதாரத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். லூக்கா 8:31 அப்படி இருக்குதான்னு ஒருவேளை சிலருக்கு சந்தேகம் இருக்கும். அதனாலதான் நான் அதை வாசிக்க வேண்டியதா இருக்கு. லூக்கா 8:31 வாசிங்க. தங்களை பாதாளத்திலே போக கட்டளை இடாதபடிக்கு, தங்களை பாதாளத்தில் போக கட்டளை இடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அந்த பிசாசுகள், அந்த லேகியோன் பிசாசுகள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரா கேட்கலையா? சத்தமா சொல்லுங்களேன். அதனால ஜெபம் கேட்கிற ஆளுகள் ஆண்டவர் பிள்ளைகளா? எங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார்? பேய்க்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். பரவாயில்ல, மனுஷனுக்கு ஜெபத்தை கேட்கறதா ஒரு பெரிய விசேஷம். அல்லேலூயா. அப்ப எப்பதான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா மாற முடியும்? அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்படும் பொழுது மட்டும்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் மாற முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் காரியத்துக்கு வந்து விடுகிறேன். மறுபடியும் கவனித்துக் கொள்ளுங்கள். பாதாளத்தை பிசாசு கூட பிடிக்கல. அதனால தேவ பிள்ளைகள் எவரும் உள்ளே சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஆண்டவர் நமக்கு தப்புவதற்கான ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். மத்தேயு 16:18 பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சபை எங்கே இருக்கிறது? சபை எங்கே இருக்கிறது? மூலச்சல்ல உம்மச்சல் மலையில இருக்கு. அல்லேலூயா. சபை இங்க இருக்கிற எல்லாருமே சபையார். அல்லேலூயா. யார் ஒருவர் ரட்சிக்கப்பட்டு விட்டார்களோ, யார் ஒருவர் தேவனுடைய ஆலயமா மாறிவிட்டார்களோ, தேவனுடைய ஆவியானவர் யாருக்குள் வந்து தங்கி விட்டாரோ அவர்கள் எல்லாரும் சபை. அல்லேலூயா. நம்ம கூடி ஆராதிக்கிறதுக்கு ஒரு கட்டடம் இங்க இருக்கிறது. ஆக்சுவலாக சபை, இது சபை என்று சொல்வது தவறு. சபை என்பது நானும் நீங்களும் தான் சபை. அல்லேலூயா. இது ஆராதிப்பதற்கு தந்திருக்கிற ஒரு கட்டடம். இது ஆலயம்னு கூட சொல்வதற்கு நம்ம அப்படி பழகிட்டோம். அதனால நீங்க அப்படியே சொல்லிட்டு போங்க, அதுக்கு நான் தப்புன்னு சொல்லல. ஆனால் ஆலயமும் நாம தான், சபையும் நாம தான். சோத்திரம். இது நமக்கு ஆராதிப்பதற்கு ஆண்டவர் தந்த, பரிசுத்தப்படுத்தி வேறுபடுத்தி தந்த ஒரு இடம் மட்டும்தான். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஆகவே இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் சபையாய் சொல்லுகிறேன். பாதாளத்தின் எந்த வாசலும் உங்களை என்னையும் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. சொல்லுங்க, மேற்கொள்ள முடியாது. அந்த அருமையான வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறபடியினாலே நான் தொடர்ந்து செல்லும்படியாய் விரும்புகிறேன். பாதாளத்தில் என்ன இருக்கும் யோசித்து பார்த்திருக்கிறீங்களா? இதுவரைக்கும் பரலோகத்துல என்ன இருக்கும்னு நம்ம ரொம்ப பிரசங்கம் கேட்டிருக்கிறோம். நான் இன்னைக்கு பாதாளத்துல என்ன இருக்கும் என்று 1-2 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். அல்லேலூயா. சோத்திரம். அந்த பாதாளத்துக்கு நிறைய கோபுரம் அது வச்சிருக்கு. அந்த கோபுரம் எதெல்லாம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லூக்கா 16:23. பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது. அல்லேலூயா. அப்ப முதலாவது பாதாளம் அது வைத்திருக்கிற மிகப்பெரிய கோபுரம் என்ன? வேதனை. அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், என்னது? வேதனை. அல்லேலூயா.
சொல்லுங்க மறுபடியும், வேதனை. அப்படி நீங்க புரிஞ்சுட்டாதான் அந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். வேதனை, பாதாளத்தின் மிகப்பெரிய ஒரு கோபுரம் வேதனை. வேதனை இல்லாத ஆட்கள் எல்லாம் ஒண்ணு கை தூக்குங்க. அப்ப நாம அங்கேதான் இருக்கிறோமோ? அல்லேலூயா. அப்ப ஒருத்தரும் இல்லையா, எனக்கு ஒரு வேதனை இல்லை. அல்லேலூயா. ஆனா நான் என்ன சொல்றேன், உலகத்துல இருக்கிறதுனால, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுனால சோத்திரம் நாம வேதனையை அனுபவிக்கிறோம். ஆனா அந்த வேதனை நம்ம என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. சொல்லுங்க, இந்த ஆஸ்பெக்ட நீங்க புரிஞ்சுட்டா அந்த செய்தி நான் இப்பவே முடிச்சு ஆமேன் போட்டுடலாம். அல்லேலூயா. சோத்திரம். நாம் உலகத்துல இருக்கிறதுனால வேதனை வருது. தேவ பிள்ளைக்கு எப்படி வேதனை வரலாம்? சில பிரசங்கமே பண்றான். அல்லேலூயா. உனக்கு விசுவாசம் இல்ல, நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணல. அப்படி இல்ல, ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணாட்டும், விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும், பூமியில இருக்கிற வரைக்கும் இங்கே அவனுடைய ராஜ்யம் இருக்கிறபடினா பாதாளத்தின் ஒரு சின்ன கிரியை, பெரிய கிரியை இல்ல. பெரிய கிரியைன்னா நம்ம அங்க ஜீவிக்கவே முடியாது. பாதாளத்தில் ஒரு சின்ன ஆவி, ஒரு சின்ன கிரியை பூமியிலும் இருக்கிறபடினால் அந்த பாதாளத்துக்குரிய பொல்லாத பிசாசு இங்கே கிடந்து வேலைகளை செய்து கொண்டிருக்கிறபடினால் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் வேதனை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வசனம் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது, இந்த வேதனை உன்னை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. சொல்லுங்க, இந்த வேதனை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. அல்லேலூயா. பிள்ளைய பற்றிய வேதனை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. சரீரத்தின் வியாதியை பற்றிய வேதனை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரனுடைய வேதனை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சுகப்படுத்தி இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லலாமே. வேதத்தில் ஆண்டவர் ஒரு சில முறை சொல்லி இருக்கிறார், உன் வேதனை நீங்கி என்ன செய், சுகமாயிரு. நீ சுகமாயிருன்னு சொல்லி இருக்கலாமே. வேதனை நீங்கி சுகமாயிரு. அல்லேலூயா. இன்னைக்கும் இந்த கூட்டத்தில் இருக்கிற நமக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுவாரானா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. உன் பிள்ளையை குறித்த அந்த வேதனையிலிருந்து நீ நீங்கி சுகமாயிரு. அல்லேலூயா. உன் புருஷனுடைய வேதனையிலிருந்து நீ நீங்கி சுகமாயிரு. இந்த உபத்திரம், அந்த உபத்திரம், சரீரத்தில் இருக்கிற அந்த வேதனை, இதுல இருந்து நீங்கி சுகமாயிரு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய சுகத்தை விரும்புகிறார். ஆமென். சாத்தான் நம்முடைய சுகவீனத்தை விரும்புகிறான். அல்லேலூயா. இது பாதாளத்தின் ஒரு கோபுரம். வேதனை என்பது பாதாளத்தின் ஒரு கோபுரம். எப்பொழுது அது இங்கே எட்டி பார்த்தது என்றால், பாவம் என்னைக்கு பூமியில் வந்ததோ அன்றைக்கே அது அதனுடைய வாசலை, கோபுரத்தை இங்கே நாட்டி விட்டது. அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆகவே நான் முதலாவது குறிப்பாக சொல்லுகிறேன், இந்த பாதாளத்தின் கோபுரமாகிய வேதனை என்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அது இருக்கும், அது இருக்கும். ஆனா எங்கதான் இருக்கு, காலின் கீழே என்ன செய்யும், இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், சீக்கிரமாய் சாத்தானை கர்த்தர் உங்கள் காலின் கீழே மிதித்து போடுவார். அல்லேலூயா. சபைக்கு ஆண்டவர் அந்த கிருபையை, பாக்கியத்தை தந்திருக்கிறார். இந்த கல்லின் மேல் ஏன் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. சிம்பிள் காரியம் தான். இப்ப பாதாளத்தை பற்றி கொஞ்சம் கற்பனை பண்ணிருப்பீங்க நீங்க, என்னெல்லாம் உள்ளால இருக்குன்னு. அடுத்தது வாசிங்க, 9ஆம் அதிகாரம், பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே, நாம எல்லாம் போறதில்லை, அவரு தெரியாம சொல்றார். அல்லேலூயா. நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும், செய்கையும் வித்தையும், அறிவும் ஞானமும் இல்லையே. அல்லேலூயா. சோத்ரம். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்கை, வித்தை, அறிவு, ஞானம் ஒண்ணும் இல்லை. அப்ப அங்க என்ன இருக்குது, அங்க என்ன இருக்கு, என்ன இருக்குமா? பாதாளத்தை பத்தி தெரியவே தெரியாது உனக்கு. அழுகை இருக்கிறது. என்ன இருக்குது, அழுது பாருங்க. சோத்திரம். நீங்க அழுதுட்டே இருங்க, ஏதாவது செய்ய முடியுமா? அழாதவங்களுக்கே செய்ய முடியல. புஷ்பலதாஸ் அம்மா அதுதான் சொல்றாங்க, அழுகை இல்ல, கவலை மட்டும்தான் வந்தது. அழாத பிறவே ஒண்ணு நடக்க மாட்டேன், தூக்கமும் வர மாட்டேன். அல்லேலூயா. சோத்திரம். அழுகை, அழுகை அந்த அங்குள்ள பிரச்சனை. அங்க வேற வேலையே செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாதுன்னா 24 மணி நேரமும் என்னதான் இருக்குது, அழுகை, அழுகை. எங்க திரும்பி பார்த்தாலும் அழுகை. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இந்த ஆள் அழுதுட்டு இருக்கு. அல்லேலூயா. முழுசு அங்க இருக்கிற எல்லாரும் என்ன செய்யறாங்க, அழுது கொண்டே இருக்கிறார்கள். அழுது அழுது. நான் இத ரொம்ப தியானித்து பார்த்தேன். பாதாளம் எவ்வளவு
நம்மை பைத்தியக்காரர்களாய் மாற்றி விடுகிறது. அங்க ஞானம் இல்ல, அங்க அறிவும் இல்ல. ஹல்லேலூயா. அழுது கொண்டே இருக்கும் பொழுது ஏதாவது யோசித்து இருக்கிறீங்களா? யாராவது சொல்லுங்க. பயங்கரமா அழுது கொண்டே இருக்கிறீங்க, ஏதாவது யோசிக்கிறீங்களா? சோத்திரம். வெளியே அழாம இருக்கிறவங்களுக்கு தான் யோசனையா இருக்கு. வீடுல மரண வீடுகள்ல போய் சோத்திரம், அதுவும் காலம் முழுதும் வியாதி பிடிச்ச கேஸா இருக்கு. ரொம்ப நெருக்கமான யாரோ மரித்திருப்பாங்க. சோத்திரம். அநேக வீடுகள்ல போனா, நம்ம நேசிக்கிற வீடுகள்ல போனா சில சமயங்கள்ல இதுதான் நமக்கு பிரச்சனையா இருக்கு. இறந்த ஆளுக்காக நமக்கு கவலை வராது. இங்க ஒண்ணு கூப்பாடு போட்டுட்டு இருக்குது, அதுக்காக கவலை வரும். ஹல்லேலூயா. இந்த அம்மா என்ன நடக்க போதோ தெரியலையே. சோத்திரம். 2 பிள்ளைகளை வச்சிருக்கு, இது இப்ப வியாதிப்பட்டதுன்னா எங்க காப்பாத்தும்? சோத்திரம். மயக்கம் வந்துருமே. அப்படி எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்கல்ல. அழுகை வந்தால் வேற எந்த சிந்தனையும் வராது, ஞானமே இல்லாம போய்விடும். சோத்திரம். அறிவே இல்லாம போயிடும், எந்த வேலையும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஏன் இந்த பாதாளத்தில் செய்கையும் வித்தையும் இல்லாமல் போய்விட்டதென்றால், எந்த வேலையும் இல்லாமல் போய்விட்டதென்றால் சோத்திரம், அவன் அழுது கொண்டே இருக்கிறான் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய நேசர் இந்த ஆராதனை நேரத்தில், கடந்த ஆராதனை நாம் துதித்த நேரத்தில் கடந்து வந்தார். அநேகருடைய அழுகையை மாற்றி இருக்கிறார். சிந்திக்கவும் செயல்படவும் ஞானமுள்ளவர்களாய் மாறவும் கர்த்தர் நம்மை இந்த நாளிலே மாற்றும்படியாய் பாதாளத்தின் வாசலாகிய இந்த அழுகையிலிருந்து, கூக்குரலிலிருந்து, புலம்பலிலிருந்து விடுதலை தரும்படி நம்முடைய சபையிலே கடந்து வந்து உலாவினார். ஹல்லேலூயா. 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 சோத்திரம். ஹல்லேலூயா. நான் ரொம்ப அடிக்கடி அதை யோசித்து பார்ப்பேன். சோத்திரம். என்ன யோசித்து பார்ப்பேன்னா, நாயனூர் விதவையை சந்திக்கிறார். அந்த டெட் பாடியோடு அந்த ஊர்வலம் ஊரை விட்டு வெளியே வருகிறது. ஆண்டவர் எதிரிட்டு கடந்து செல்கிறார். சோத்திரம். ஆண்டவருக்கு தெரியும், இந்த வாலிபனை உயிரோடு எழுப்பத்தான் இந்த நாயினூர் என்கிற அந்த ஊருக்கு வருகிறேன், நாயின் ஊருக்கு வருகிறேன் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் முதல்ல செய்த வேலை என்ன தெரியுமா? அந்த அம்மா பார்த்து அழாதே என்று சொன்னார். ஹல்லேலூயா. 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 அழாதே என்று சொல்லிவிட்டுதான் அற்புதத்தையே ஆண்டவர் செய்தார். ஆமென். மறுபடியும் சொல்லுகிறேன், அநேகர் கர்த்தருக்கு முன்பதாக வீணாக அழுது கொண்டிருக்கிறபடினால் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் விரும்பின அற்புதம் நடைபெற முடியவில்லை. அழுகை பாதாளத்தின் கோபுரம். அந்த பாதாளத்தின் கோபுரத்தை இன்றைக்கு ஆண்டவர் இடித்து தரைமட்டமாக்கும்படி விரும்புகிறார். அவருடைய வார்த்தையினாலே அதை செய்யும்படி விரும்புகிறார். உங்களுக்கு வெற்றியை, விடுதலையை, மகிழ்ச்சியை, ஆசீர்வாதத்தை முதலாவது தரும்படி விரும்புகிறார். அழுது கொண்டிருக்கிறோட ஜெபத்தை கூட ஆண்டவர் கேட்பேன்னு சொல்லல, கவனித்துடுங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. அழுகையை நிறுத்து. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அழுதது போதும், பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதாச்சு இல்லையா? இனி ஆண்டவருடைய முகத்தை தேடலாம். அடுத்தது என்ன செய்வது? சோத்திரம். ஹல்லேலூயா. ஒன்றுமே கர்த்தருக்காக செய்யாதவர்கள், ஒன்றுமே குடும்பத்துக்காக செய்யாதவர்கள், ஒன்றுமே மற்றவர்களுக்காக செய்யாதவர்களுடைய பக்கத்துல இந்த கோபுரம் தான் இருக்கிறது. ஊழியம் செய்ய பிரியம் இல்ல, நான் இந்த சபைக்கு பிரயோஜனமா இல்ல என்று யார் நினைக்கிறேன்? குடும்பத்துல இருக்கிறது நான் வேஸ்ட், தண்டச்சோறு சும்மா இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் என்று நீங்க நினைப்பீங்கன்னா, உங்கள் அருகில் கோபுரம் இருக்கிறது, பாதாளத்தின் கோபுரம். ஹல்லேலூயா. ஒருவேளை எழுத்தின்படியா கண்ணீர் வடிக்காவிட்டாலும் உங்களுடைய வாழ்க்கை அழுகையினால் நிரம்பி இருக்கிறது. சோத்திர. கண்ணீர்னால் நிரம்பி இருக்கிறது. அதனால பிசாசு உங்களை சிந்திக்க விடாமல், செயல்பட விடாமல், தியானிக்க முடியாமல் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி போட்டிருக்கிறார். ஏன் தான் இந்த வீட்டுல வந்து மாட்டிக்கொண்டோமே, இவன் தலையில யார் என்னை கட்டி விட்டார்கள்? சோத்திரம். 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 5 வருஷம் இல்ல, 10 வருஷம். பிள்ளை 2 பெற்றாச்சு, அதுவும் +2 படிக்குது. இந்த அழுகை மட்டும் தீரல்ல, உங்க வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதம் வர முடியும்? ஏனென்றால் இத்தனை 15, 20 ஆண்டுகளாக சோத்திரம் அழுகையின் அந்த கோபுரம் உங்களுடைய வாழ்க்கையை தகர்த்து நிர்மூலமாக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. இனி நீங்க அழுததுனால உங்க குடும்பத்தை மாத்த முடியுமா? சோத்திரம். புருஷனை மாத்த முடியுமா? யாரால மாத்த முடியுமா? சோத்திரம். ஒண்ணும் நடக்க போறது இல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு தந்த வழி, இதிலே கர்த்தர் ஒரு வெற்றியை வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், என் குடும்பத்தை மேன்மையாய் மாற்றுவார். நான் அதற்காக பிரயாசப்பட போகிறேன், அழுகையை நிறுத்த போகிறேன், பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ள போகிறேன் என்று யார் இன்றைக்கு துணிச்சலா ஒரு முடிவெடுக்கிறீர்களோ, உடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
சிலர் உலகத்துல தேவ பிள்ளைகளை வாரி செய்ய மாட்டாங்க, கிறிஸ்தவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. மற்றவர்கள் நினைக்கிறாங்க இது தவறுதலாய் ஒரு முடிவு திருமணம், அதனால எனக்கு கோர்ட் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு சோத்திரம் அங்கே போய் அந்த டைவர்ஸ வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதனால அவருடைய அழுகை முடிஞ்சிடுமா? சோத்திரம் எத்தனை பேருக்கு அழுக முடிஞ்சது? இந்த டைவர்ஸ் ஆன ஆட்களுக்கு பின் சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் ஒரு சிலருடைய பின் வாழ்க்கையை வாசித்து பார்த்திருக்கிறேன். ஒன்றில் சோத்திரம் அதை பார்க்கலும் பரிதாபமான ஒரு இடத்திலே போய் சிக்கிக் கொள்வார்கள், இல்லாவிட்டால் பரிதாபமான வாழ்க்கைக்கு தங்களை விற்று போட்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. பலனும் சுகமும் இருக்கிற காலம் வரைக்கும் தான் வாழ முடியும் என்ற தைரியம் இருக்கும். 35 வயசுக்கு தாண்டும் பொழுது எல்லாருடைய தைரியமும் துணிச்சலும் போய்விடும். அதற்கு பின்பு வாழ வழி தெரியாமல் என்ன செய்கிறதுன்னு தெரியாம, தாங்களே செய்கிறது என்னது பைத்தியக்காரத்தனம் என்று தெரியாம எதையோ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தந்த வாழ்க்கையை அழித்து போடாதீர்கள். இதுவரைக்கும் உங்க குடும்பத்தை அழித்திருக்கிறீர்கள். ஒரு வேலையும் உங்க குடும்பத்துக்காக நீங்க செய்யல, உங்க சபைக்காக செய்யல, ரட்சித்த ஆண்டவருக்காக செய்யல. நீங்க பாதாளத்துல இருக்கிறீங்க என்று அர்த்தம். பூமியில இல்ல, பாதாளத்துல இருக்கிறீங்க. அந்த கோபுரங்கள் உங்களுடைய வாழ்க்கை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. சோத்திரம். இன்றைக்கு அந்த கோபுரத்தை அழித்து கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை கட்டும்படியாய் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நோக்கம் இல்லாமல் ஒன்றும் செய்கிறவர் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வதில் எல்லாவற்றிலும் ஞானம் இருக்கிறது. ஞானமுள்ள ஒரு தேவனை நான் நம்பி இருக்கிறோம். சோத்திரம். எனக்கு ஆண்டவர் ஒன்றை செய்வாரானால் சோத்திரம் எனக்கு அது ஞானமற்றதாய் தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் ஞானமுள்ளவர், சர்வ ஞானமுள்ளவர். அதை ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாதத்திலும் அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை நான் கண்டுபிடித்தேன். சோத்திரம். எனக்கு என்னுடைய மனதில் இருந்த ஒரு பாரம் ஆண்டவர் அதை தெளிவாய் ஒரு தேவ மனிதனை கொண்டு சொன்னார். ஹல்லேலூயா. இதற்காகத்தான் செய்கிறேன், இன்னும் பொறுமையாயிரு. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும், கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா. சில சமயம் நான் நினைக்கிறது உண்டு, 20 வருஷம் 22 வருஷமா காத்திருக்கிறேன், இன்னுமா சிறை, இன்னுமா அடிமைத்தனம். சோத்திரம். ஏதோ ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மோசே பிரசங்கம் பண்ணும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு தைரியம் வரும். ஆனா அடுத்த திரும்பவும் சோத்திரம், ஆண்டவரே அவனுக்கு 120 வயசு இருந்து நமக்கு 60 தேராதே ஐயா. சோத்திரம். இன்னும் பாடுத்தீரா என்னைக்கு ஆண்டவருக்காக, இன்னைக்கு கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வது என்கிற மறு எண்ணம் தான் எனக்கு வருகிறது. ஆனால் நிச்சயமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், சோத்திரம், ஒரு நாளும் கர்த்தருடைய செயலை தவறாய் எடை போடாதிருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சகோதரி ஒரு நாள் ரொம்ப துக்கத்தோடு வந்து சொன்னார்கள், எங்க குடும்பம் இவ்வளவு அழகான குடும்பம், கர்த்தரை நேசித்த குடும்பம், யாருக்கும் தீங்கு செய்யாத ஒரு குடும்பம். சோத்திரம். நல்ல ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் வந்து இவ்வளவு பாடுபடுகிறேன். சோத்திரம். என்னதெல்லாமோ ஆறுதல் சொல்லி பார்த்தேன். சோத்திரம். அடுத்த குடும்பத்தையும் புருஷன் குடும்பத்தை எனக்கு தெரியும். சோத்திரம். அவர்களை தெரிஞ்சதுனால கொஞ்ச நேரம் ஆறுதல் சொல்லி பார்த்தேன். அவர்கள் இணங்குவது போல் இல்லை. சோத்திரம். அப்பொழுது சொன்னேன், உங்களுக்காக நீங்க இன்னைக்கு கஷ்டப்படுகிறது ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு பெரிதாய் தெரியலாம், ஆனால் அந்த குடும்பத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். அந்த குடும்பம் இன்றைக்கு ஒருவேளை சரியில்லாம இருக்கலாம். சோத்திரம். ஆனால் அது ஊழியர்களுக்காக நின்ற குடும்பம், ஊழியத்துக்காக நின்ற குடும்பம். அந்த குடும்பத்தில் எவரோ வந்து சோத்திரம் தொடர்ந்து அவர்கள் பின்மாறி போய் தேவ ராஜ்யத்துக்கு தூரமா போகக்கூடாது, இந்த சகோதரன் தேவ அன்பை விட்டு தூரமாய் போய்விடக் கூடாது என்பதற்காக நல்ல பக்குவப்படுத்த பொறுமையாயிருக்கிற தியாகத்தை செய்கிற உங்களை மனைவியா அந்த குடும்பத்துக்கு கொடுத்திருக்கலாமே என்று கேட்டேன். அவருடைய அழுகை மாறினது. ஹல்லேலூயா. சொல்லி 10 ஆண்டுகள் ஆகிறது. இன்றைக்கு அந்த சகோதரனை ஆண்டவர் மாற்றி, சோத்திரம், அன்றைக்கு விசுவாசியா தான் இருந்தார், ஆனால் சுவாபத்தில் பல மாற்றத்தை தந்து இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் எதற்கு செய்கிறார் என்று நமக்கு சில காரியங்கள் புரியாது, ஏனென்றால் நாம் குறைந்த அறிவுள்ளவர்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் சர்வ ஞானத்தின்படியாய் செய்கிறார். ஆமென். ஒருவேளை அடைக்கப்பட்ட சூழலை அழுது கொண்டு நீங்கள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் இந்த அழுகையை விட்டுவிட்டு பாதாளத்தின் வாசல் என்னை மேற்கொள்ள முடியாது, நான் இருக்கிற இடத்தில் ஆசீர்வாதமாய் இருக்க போறேன், நான் இருக்கிற சபைக்கு ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாய் இருக்க போகிறேன், என்ன நடந்தாலும் சரி, பாஸ்டர்னை வருத்தாலும் சரி, எனக்கு உலகத்தில் அங்கீகாரம் கிடைக்காமல் போனாலும் சரி, விசுவாசிகளை கனம் பண்ணாமல் போனாலும் சரி, ஆண்டவர் இந்த சபையில் என்னை நாட்டினது உண்மையானால் இந்த சபைக்கு நான் உண்மையாயிருப்பேன், ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாயிருப்பேன் என்றால் நிச்சயம் உங்களுக்கு வாழ்வு உண்டு. ஹல்லேலூயா.
இது போல எல்லா பகுதிகளிலும் என்னை இந்த குடும்பத்துல கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு இவளை மனைவியாய் தந்திருக்கிறார். பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகளை தந்திருக்கிறார். இந்த பிள்ளைகளை தெய்வ பக்தியில் எப்படியும் வளர்த்து விடுவேன் என்ற ஒரு தீர்மானம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் அழுகை போய்விடும். பாதாளத்தின் வாசனை தாழ்ந்து போய்விடும். அல்லேலூயா. அழுது உங்களுடைய வாழ்க்கையை அழிக்காது. ஆமென். கிரியை செய்து வாழ்க்கையை உயர்த்துங்கள். நாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது சாத்தானுடைய கிரியைகள் அற்று போய்விடும். ஆமென். ஏனென்றால் சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதற்காகத்தான் இந்த உலகத்திலே வந்தார். சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படி மனுஷகுமாரன் இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. இது உங்களுக்கு ஒருவேளை தீர்க்க தரிசன செய்தியா இருக்கலாம். மாதங்களாக இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு தந்தார். ஆனா என்ன பேசுவதுன்னு எனக்கு தெரியாதபடினாலே நீண்ட நாட்களாக இதை விட்டுக்கொண்டே இருக்கிறேன். எப்படி ஒரு 6 மாசத்துக்கு முன்பதாக இந்த வார்த்தை ஒரு நாள் ஜெபத்திலே, இந்த வெள்ளிக்கிழமை ஜெபத்திலே ஆண்டவர் தந்தார். அல்லேலூயா. ஆனா பேசுவதற்கு எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லாதனால தான் நீண்ட நாட்களாக வைத்திருந்தேன். இந்த வாரம் தியானித்த பொழுது திடீரென்று இப்படி ஒரு சிந்தனை வந்தபடினால் இந்த வார்த்தையை தியானிக்க உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை தந்தார். அல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கு எதேர்ச்சியாய் வரவில்லை. 6 மாதமா பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியோடு நான் இந்த காலை வேளையில் எழுந்திருக்கிறேன். கர்த்தர் நோக்கத்தோடு இந்த இடத்திலே உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். பாதாளத்தின் வாசலில் உங்களை அழிக்கும்படி ஒரு நாளும் இடம் கொடுக்காதிருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வேதனைகளால் துவண்டு போகாதிருங்கள். வேதனை இல்லாதவர் ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை. ரொம்ப கர்த்தருக்காய் பயன்படுகிறவர்கள் எல்லாம் மகா பெரிய வேதனை அனுபவிக்கிறவர்கள். ஸ்தோத்திரம். புஸ்தகங்களை வாசித்து பாருங்கள். அவருடைய பின்னணியத்தை கேட்டு பாருங்கள். மகா பெரிய உபத்திரவத்தில் தான் கர்த்தருக்காய் இவ்வளவு ஜொலிக்கிறார்கள். அல்லேலூயா. உபத்திரவம் அவர்களை விசேஷித்தவர்களாய் மாற்றி இருக்கிறது. யோசேப்பை உபத்திரவம் மிக விசேஷமானவனாய் உயர்த்தினது. அல்லேலூயா. உபத்திரவம் அவனை அழித்து போடவில்லை. வேதனை அவனை அழித்து போடவில்லை. அவன் அழுது கொண்டிருக்கல. ஸ்தோத்திரம். ஒரு நாள் அழுகையை விட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. இனி நான் அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா இல்லாம போகலாம். ஸ்தோத்திரம். சகோதர சகோதரிகள் இல்லாம போயிருக்கலாம். என் வாழ்க்கையில் மனாசே பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் வீட்டை ஆண்டவர் மறக்க பண்ணி ஒரு நல்ல திருமணத்தையும் அழகிய பிள்ளைகளையும் தந்திருக்கும் பொழுது நான் ஏன் இன்னும் வீட்டுக்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கணும், அழுது கொண்டிருக்கணும் என்று நினைத்தான். அவருடைய வாழ்க்கை வெற்றி உள்ளதா இருந்தது. சகோதரரை மன்னிக்க முடிந்தது. சகோதரர்களுக்கு வாழ்வு கொடுக்க முடிந்தது. ஓசே நாட்டில் சுதந்திரம் வாங்கி கொடுக்க முடிந்தது. அந்த தேசத்தின் பஞ்சத்திலிருந்து ஜனங்களை சுற்றி இருந்த தேசங்களை காப்பாற்றாது உதவியாயிருந்தது. அல்லேலூயா. அழுது கொண்டே இருந்திருந்தால் என்ன செய்திருப்பான்? ஒன்றுமே செய்திருக்க முடியாது. அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் என்னை மேற்கொள்வதில்லை. நான் எல்லாம் அப்படிதான் எழுதி வைத்திருக்கிறேன். பாதாளத்தின் வாசல் என்னை மேற்கொள்வதில்லை. அழுகை என்னை மேற்கொள்வதில்லை. வேதனை என்னை மேற்கொள்வதில்லை. ஆமென். சோத்திரம். 3வது சோத்திரம். அல்லேலூயா. சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 5, சங்கீதம் 31:17. அல்லேலூயா. மரணத்தில் உம்மை நினைவுறுவன் யார்? பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? 31:17. துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாயிருப்பார்கள். அல்லேலூயா. ஒரு காரியம் சொன்னேன். சோத்திரம். பாதாளத்தில் இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா அழகு. இன்னும் என்னெல்லாம் காரியம் இருக்குது? அல்லேலூயா. 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 எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. லார்ஜர் பிளேஸ் தான் நரகம். நரகத்தையும் பாதாளத்தையும் ஒன்னா சேர்த்துறாதீங்க. அல்லேலூயா. நரகத்துக்கு மனுஷன் போறதுக்கு முன்னால கொஞ்ச நாள் இருக்கிற இடம் தான் பாதாளம். அதே அவ்வளவு வேதனையா இருக்கு. சோத்திரம். அல்லேலூயா. நெருப்பு இருக்குதோ இல்லையோ, ஆனா சூடு ரொம்ப இருக்கும். சோத்திரம். அங்கே பற்கடிப்பு உண்டு. அல்லேலூயா. அங்கே ஸ்தோத்திரம் சபிப்பு உண்டு. ஆமென். சபிப்பு, பற்கடிப்பு எல்லாம் அங்க உண்டு. வேதனை உண்டு. தண்ணீர் இல்ல, தாகம் உண்டு. அப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தரை துதிக்காதவன் ஒன்றில் சபித்துக் கொண்டிருப்பான், இல்லாட்டா பற்கடித்துக் கொண்டிருப்பான். நரகத்தில் இந்த வேலையெல்லாம் உண்டு. சோத்திரம். சபிப்பதும் பற்கடிப்பதும் நரகத்திலும் ஒரு காரியம். அது பெரிய ஏரியா. சோத்திரம். இன்னும் ஆழமான ஒரு ஏரியா, இன்னும் வேதனையான ஏரியா தான் நரகம். ஆண்டவர் பாதாளத்தை தூக்கி நியாய தீர்ப்புக்கு பின்பு மொத்தமா பாதாளத்தையும் தூக்கி என்ன செய்வார்? சோத்திரம். நரகத்துல போடுவார். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. துதி இல்லாத இடம் பாதாளம். ஆமென். 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 நான் சில சமயங்கள கண்ணை திறந்து பார்ப்பேன். இல்ல ஆராதனையில பார்த்தா தெரியும். சில
எழுப்பி விட்டாலும் துதிக்க மாட்டாங்க, இருந்தாலும் துதிக்க மாட்டாங்க. சோத்திரம். ஏன்னா அவங்களுக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம்? என்ன இருக்கு? பாதாளத்தின் கோபம். அல்லேலூயா. என்ன இருக்குது? பாதாளத்தின் கோபுரம், வாசல். அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைகளை பாதிக்குதோ என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கிறாங்க. சோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை நான் சொல்லல, நான் விசுவாசிகளை தான் இப்ப சொல்றேன். சோத்திரம். அல்லேலூயா. எத்தனையோ நன்மையை பெற்றுக்கொள்வாங்க. பெற்றுக்கொண்ட அந்த நேரம் தான், அதுக்கப்புறம் ஒரு நன்றி என்ன செய்யாது, இருக்காது. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. என்ன ஆண்டவர் செய்தாரு? 1ஆம் தேதி 31ஆம் தேதி எழுப்பி விட்டா என்ன சொல்றதுக்குன்னே சிலருக்கு ஒண்ணு என்ன செய்யாது, புரியாது. அல்லேலூயா. நான் எண்ணி பார்த்துட்டே இருப்பேன். இந்த ஆளுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் செய்தார் நான் எண்ணி பார்க்கிறேன். தூர இருக்கிற எனக்கு இவங்களுக்கு என்னெல்லாம் இந்த வருஷம் ஆண்டவர் செய்தாருன்னு எனக்கு தெரியுது. ஆனா அந்த பார்ட்டிக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. என்ன செய்தார்? சோத்திரம். உழைத்தும் சாப்பிட்டு பரிச்சை எழுதுனா நூறு கிடைக்கும் நினைச்சு 70 தான் கிடைச்சு. அவனுக்கு 70க்கே தகுதி இல்ல. கர்த்தர் இறங்கி 70 தந்தார். அதுக்கு என்னைக்காவது சோத்திரம் பண்ணி இருக்கிறோமா? அல்லேலூயா. இப்படி எல்லாமே நெகட்டிவ் தான். அது என்ன உண்டாக்குது? பற்கடிப்பை உண்டாக்குது. மேல பார்த்தது என்ன செய்யறாங்க? வரல நரம் கடிக்கிறாங்க. அப்ப பாதாளமே வீட்டுக்குள்ள வந்துட்டு. சோத்திரம். அல்லேலூயா. எத்தனை வீட்டுல பிள்ளைகளை சாபம் போடுறீங்க? கைய தூக்க சொன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து பொய்ய சொல்லுவீங்க. அதனால நான் விட்டுறேன். அல்லேலூயா. பாஸ்டர் ஏதாவது வசனத்தை வித்தியாசமா பேசிட்டா பெரிய பிரச்சனை. இப்ப எல்லாம் பெரிய பிரச்சனையான காலம். சோத்திரம். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டம். பாஸ்டர் சாபம் போட்டார் என்று ரொம்ப சொல்லுகிற காலம். ஏன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இல்லையா? சோத்திரம். அல்லேலூயா. ரொம்ப பேசுறாங்க எல்லா பிரசங்கமும். சோத்திரம். அல்லேலூயா. நான் இப்போ சமீபத்துல ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போனேன். முதல் நாள் நல்லா தான் பிரசங்கம் வந்து பாஸ்டர் வீட்டுல சாப்பிட்டு விசுவாசிகள் நம்ம தலைமை போது சாப்பிட்டுட்டு போனாரா இல்லையோ, 2வது நாள் பிடிச்சிட்டாரு. எல்லாம் அந்த பாஸ்டர் சொல்லி கொடுத்துருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் நாள் நல்லா பிரசங்கம் பண்ண ஆளுக்கு 2வது நாள் ஏன் இந்த குழப்பம் வந்து? அவங்க கேட்கிற கேள்வி எல்லாம் எங்க பாஸ்டர் அவர் ஏதோ அத்தி வச்சுட்டார். சொல்லுங்களேன், சொல்ல முடியுங்களா? அல்லேலூயா. நான் உங்களை திட்டவே மாட்டேன், இது கவலையே பண்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். சபிப்பு, சபிப்பு. சொந்த பிள்ளைய சபிக்கிறோம், உருப்படாம போ. சோத்திரம். கழுதைன்னு சொல்றது அப்படிதான். சோத்திரம். எல்லாமே சாபம் தான். பிள்ளைகளுக்கு போடுற சாபம். அல்லேலூயா. சோத்திரம். இதுல ஒரு சந்தோஷம், பிள்ளைகளை நினைச்சு சந்தோஷப்பட்டது ஒண்ணுமே இல்லை. அந்த வார்த்தையை நிறுத்து. உங்க வீட்டுல பாதாளத்தின் வாசல் வரக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. எல்லாரையுமே சந்தோஷமா நினைக்கிறதற்கு நிச்சயமா முடியும். நான் இந்த சபையில அடிக்கடி சொல்லி தந்திருக்கேன். சோத்திரம். என்னை வைத்து நான் டேனியலை கம்பேர் பண்ணேன். அல்லேலூயா. அவர் இளம் ஊழியக்காரன், எழும்பி வருகிற ஒரு ஊழியக்காரன். சோத்திரம். என்னுடைய மாணவன். சோத்திரம். அல்லேலூயா. ஆனா நான் அவனை நினைத்து சந்தோஷப்படுவதற்கு என்னுடைய காரியங்களை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. என்னை பார்க்கல சில இடங்களில் அவன் நல்ல ஊழியக்காரன், விசேஷித்த ஊழியக்காரன். அல்லேலூயா. உட்கார வச்சு சொல்றதுக்கா என்ன காரியம் நான் சொல்லலையே, அதனால அவன் பெருமடைவதற்கு வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. சோத்திரம். அப்படி நம்ம நினைச்சோம்னா ஒருத்தரையும் அற்பமா நினைக்க முடியாது. நம்ம பிள்ளைகளை நினைக்கிறோம். நான் என் பிள்ளைகளை அவ்வாறு நினைத்து ஆண்டவரை துதிக்கிறது உண்டு. அல்லேலூயா. பக்கத்தில் உள்ள தெருவில் உள்ள நான் சந்திக்கிற பாஸ்டர் பிள்ளைகள், விசுவாசிகள் பிள்ளைகள், அந்த வட்டத்தில் நான் பார்க்கும் பொழுதெல்லாம் சோத்திரம். நான் விரும்பாத நிறைய காரியம் நம்ம பிள்ளைகிட்ட இருக்கத்தான் செய்யுது. ஆனா நான் அவர்களிடத்தில் இல்லாத சிறப்பான சில காரியங்கள் என் பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அதை நினைத்து ஆண்டவரை துதிப்பேன். ஆமென். அப்ப எனக்கு சோத்திரம். பாதாளத்தின் வாசல் மேல ஒரு வெற்றி. படிக்காத பார்க்கும் பொழுது சில சின்ன சின்ன குறும்புகள், பெரிய குறும்பு இல்லைனாலும் சின்ன சின்ன குறும்புகள் செய்யும்போது பயதன வருத்தம் வரதான் செய்யுது. ஆனா அது சாபமா மாறாது, அது வித்தியாசமா மாறாது, பல்லு கடிப்பா மாறாது. நான் இது வரைக்கும் பல்லு கடிச்சது இல்லைன்னு தைரியமா நினைக்கிறேன். அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு தான் தெரியும். பிள்ளைகளிடத்தில் நான் பல்லு கடிச்சதா எனக்கு ஞாபகம் இல்லை. அல்லேலூயா. இப்படி கடிச்சிருந்தா கர்த்தர் மன்னிப்பாராக. அல்லேலூயா. பல்லு கடிக்க வேண்டிய அவசியம் வராது, சாபம் போட வேண்டிய அவசியம் என்ன செய்யாது, வராது. நாம் பாதாளத்தை ஜெயிக்கிறவளா இருக்கணும்.
ஆமென் ஆமென். சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பிரசங்க நல்ல வேலை செய்தோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் பாதாளத்தை ஜெயித்தவன். சொல்லி பாருங்க, நான் பாதாளத்தை ஜெயித்தவன். என் வீட்டில் பாதாளத்துக்கு இடம் இல்லை. என் இடம் கொடுக்க மாட்டேன். என் பிள்ளைகளை சோத்திரம். எல்லா பிள்ளைகளத்திலும் விசேஷம் இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையினுடைய குற்றம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த பிள்ளையிடத்தில் இருக்கிற குற்றங்கள் மட்டும் இல்ல, நன்மைகள் எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது. நீங்க வளர்க்கிற பிள்ளைகளுடைய நன்மைகள் எல்லாம், உங்களுக்கு தெரியாத நன்மை எல்லாம் எனக்கு தெரியும். என்கிட்ட வந்து கேளுங்க. ஆண்டவரை துதிக்கிறதுக்கு உங்க பிள்ளையிடத்தில் இருக்கிற விசேஷத்தை என்னிடத்துல. ஹல்லேலூயா. அப்படி பிள்ளைகளை பார்க்கணும். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அதுபோல மற்றவங்களை பார்க்க ஆரம்பிக்கணும். அப்பொழுது நமக்கு பல்லு கடிப்பாங்க செய்யாது. அப்படி பல்லு கடிக்காம இருந்துட்டா பாதாளம் நம்ம வீட்டு பக்கத்துல இடமே இல்லை. ஹல்லேலூயா. பாதாளம் வந்தா பேயும் கூட தான் வரும். அவன் சும்மா வரமாட்டான். பாதாளம் எங்க இருக்கிறோம் அங்க பிசாசு வந்து குடி போட்டு விடுவான். ஆகவே ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. அதுக்கு பதிலாக துதிக்கும். ஆமென். என்ன செய்யணும்? துதிக்கும். ஹல்லேலூயா. பிள்ளையோட நற்காரியங்களை பார்த்து துதிங்க. சபையில இருக்கிற நல்ல காரியத்தை நினைச்சு துதிங்க. சோத்திரம். பாஸ்டரிடத்துல இருக்கிற நல்ல காரியத்தை நினைச்சு துதிங்க. கெட்ட காரியத்தை எல்லாம் விட்டுருங்க. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கெட்ட காரியம் கட்டாயம் இருக்கும். மனுஷனானா இருக்கும். ஹல்லேலூயா. நான் ஒன்னும் தேவதூதன் இல்ல. நான் பூரண பரிசுத்தவான். கெட்ட காரியங்கள் இருக்கும். ஹல்லேலூயா. சோத்திரம். நல்ல காரியத்துக்காக துதிங்க. கெட்ட காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம சபை எவ்வளவு அழகா இருக்கும். ஆமென். அப்படி நீங்க செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உண்மையா தப்பு இருந்தா கூட தெரியவே தெரியாது. கண்ணுக்கு என்ன செய்யாது? தெரியாது. நல்ல அன்பானவங்க மற்றவங்களுக்கு தான் குற்றம் தெரியுமே தவிர நாம் நேசிக்கிற இடத்துல நமக்கு குற்றத்தை என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்கவே முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரொம்ப உடக்கிறதுக்காக எப்படி பேசிட்டு அவர் போனார் மற்றவர்களும் மற்றவங்க வந்து சொல்லுவாங்க. நமக்கு தெரியவே தெரியாது. சோத்திரம். புரிஞ்சுதா? ஹல்லேலூயா. அன்பு திரளான பாவங்களை என்ன செய்யும்? மூடும். நம்ம சபை அன்பா இருப்பதற்கு, நம்முடைய வீட்டில் தேவ சந்தோஷம் உண்டாவதற்கு துதி மிகவும் அவசியம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம். ஹல்லேலூயா. பெண் பிள்ளை வச்சிருக்கிறவங்க சொல்லணும், இந்த 2 பையன்மார்களை பக்கத்து வீட்டுக்காரன் வஞ்சி மேய்க்கிறது எவ்வளவு கஷ்டப்படுறான். எனக்கு பொம்பளைகளை தந்து அந்த கஷ்டத்தை எல்லாம் குறைச்சிட ஆண்டவர் எமக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. ஆம்பளைகளை வச்சிருக்கிறவங்க என்ன சொல்லணும்? சோத்திரம். எனக்கு அந்த காலத்துல தண்ணி ஊத்துறதுக்கு ஆண்டவரே பொறுப்புக்கார பையன் ஆனாலும் 2 பையன்மார்களை தந்திருக்கிறீரே உமக்கு சோத்திரம். அப்படி சொல்லி பாருங்க. தானா குறும்பெல்லாம் என்ன செய்துரும்? ஓடி போயிடும். அந்த காலத்துல நமக்கு தண்ணி ஊத்தணும்னா அவன் இன்னைக்கு நல்ல பையனா இருந்தாதானே முடியும். நல்ல பையன்மார்களுக்கு அப்புறம் ஒண்ணும் செய்ய முடியாத கட்டப்பட்டு போயிடுறாங்க. சோத்திரம். அம்மா அப்பாவை கவனிக்கணும்னு நினைச்சவனே கடைசியில கால் மாறி போயிடுறான். சோத்திரம். அப்படி இல்லாம இருந்து இவன் எங்க காப்பாற்ற போறான் சொல்லிட்டு இன்னைக்கே முறுமுறுத்து பிள்ளை கடிச்சிட்டு இருந்தா நமக்கு நம்ம பாடு கஷ்டம். ஹல்லேலூயா. ஒரு வேளை அந்த காலம் வந்தா அப்படி வருவோம்னு தோணல எனக்கு. ஏன்னா ஆண்டோடைய வருகை மிகவும் சமீபம். ஹல்லேலூயா. விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்கா நம்ம அந்த ஜனாதிபதி சோத்திரம் அவர்கள் கையில வலது கையில சோத்திரம் கிரெடிட் கார்டு மாத்திரம் இல்ல, எல்லா ஐடென்டிபிகேஷனையும் உள்ள வைக்கிறதுக்கு உத்தரவு போட்டாச்சு. இந்த வருஷத்துக்குள்ள எல்லாரும் அமெரிக்கர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய வலது கையில் சோத்திரம் அதை பொறித்து விடுவார்கள். அப்ப உடனே அடுத்த அரசாங்கம் ஆரம்பிக்கும். இந்தியா சீக்கிரத்துல ஆரம்பிக்கும். இது எதுக்கு அடையாளம்? அந்தி கிறிஸ்து வருவதற்கு அடையாளம். இயேசு வருவதற்கு முன்பு யோவான் ஸ்நாபன் வந்து இயேசுக்கா வழியை ஆயத்தப்படுத்தினது போல இந்த உலகத்தில் அந்தகார பிசாசு அவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வரும்படி வழி ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறான். மேல் மட்டத்திலிருந்து வேலையை ஆரம்பித்து. ஏன் அது ரொம்ப வசதியா சோத்திரம் அவங்களே சொல்றாங்க, உங்க டிரைவிங் லைசன்ஸ கொண்டு போக வேண்டியதில்லை, உங்களுடைய சோத்திரம் ரேஷன் கார்டை கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுடைய வேற எதுவுமே கொண்டு போக வேண்டியதில்லை, கிரெடிட் பேங்க்ல காசு எடுக்கிறதுக்கு ஒண்ணும் கொண்டு போக வேண்டியதில்லை, சும்மா கையை வீசிட்டு போனா போதும். சோத்திரம் கையை காட்டிட்டா வேலை என்ன செய்திடும்? முடிச்சிடும். ரேஷன் கடையில ஸ்கேனர் இருக்கும், கையை வச்சுட்டா போதும். என்ன ஆளு, எத்தனை யூனிட் அரிசி, எல்லாம் இல்ல. இங்க நம்ம கதை சோத்திரம் பிரச்சனையே இல்லை. ரேஷன் கார்டு பிரச்சனை. உள்தாள் ஒட்டுவதற்கு நம்ம தம்பிப்பட்ட பாடு அவனுக்குள்ள தெரியும். ஹல்லேலூயா. இந்த அலைச்சல் இல்லை. இத பார்த்து இவ்வளவு கஷ்டப்பட்டவங்க நினைப்பாங்க என்னதான் ஒரு பெரிய காரியம். இந்த இடத்த போடுறதையும் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல போட்டு விட்டுருக்காங்க, நீட்டா இருக்குது, பிரச்சனையே முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு வாசற்படியில வந்து விட்டார். இனி ஒன்றும் பெரிய காலம் ஒண்ணும் இல்ல. சோத்திரம். இன்னும் பாதாளத்துக்கு நீங்க இடம் கொடுத்து வாழ்ந்தீங்கன்னா உங்க கதை என்ன ஆகும்? பாதாளத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெயிக்கும்படி நம்ம அதிகாரப்படுத்தி இருக்கிறார். சாபங்கள் நம்ம வீட்டை விட்டு ஓடட்டும். பல்லு கடிப்பு நம்ம வீட்டை விட்டு ஓடட்டும். இயேசுவின் நாமத்தில். இனி நம்ம வீட்டுல அப்படி எல்லாம் நடக்காது. பிள்ளைகள் எல்லாம் நிம்மதியா இருக்கலாம். இனி பல்லு கடிக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. சாபமே உங்களை போட மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கே பேய் என்னச்சதாச்சு, பாதாளத்தை என்னச்சதாச்சு, விரட்டியாச்சு. ஆமென். சோத்திரம். அடுத்ததாக 4வது குறிப்பு, திருப்தியற்ற தன்மை. நீதிமொழி 27:20. நீதிமொழி 27:20. இதை ஏற்கனவே லேசா சொல்லிட்டேன், அதனால வேகமா ஓடி போயிடுறேன். சோத்திரம். நீதிமொழிகள் 27:20. பாதாளமும் அழிவும் பாதாளம் அழிவும் திருப்தியாகிறது இல்லை. அது போல மனுஷனுடைய கண்களும் திருப்தியாகிறது இல்லை. 30, 15, 16 அனுபவம் உள்ள அனுபவசாலி எழுதி வச்சிருக்காரு. தாத்தா என்கிற 2 குமார்த்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தி அடையாத 3 உண்டு, போதும் என்று சொல்லாத 4 உண்டு. அவையாவன பாதாளமும் ஹல்லேலூயா. போதும்னு சொல்லாத ஒரு இடம் இருக்கு. சோத்திரம். திருப்தி அடையாத ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு பேர் என்னது? பாதாளம். சொல்லுங்க, பாதாளம். நம்ம வீட்டுல இருக்குதோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில புருஷமாருக்கு அதான் கவலை. என்னத்தை தான் வாங்கி கொடுத்தாரு போதும்னு ஒரு நாளை என்ன செய்ய மாட்டேங்க. சொல்ல இல்ல 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 அதுதான் இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது. என்ன இருக்குது? ஹல்லேலூயா. புருஷமார்கள்லாம் சந்தோஷம், இப்ப மனைவிமார்கள்லாம் கோவம். ஒரு வாங்கி தாரதை நிறுத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவனுடைய தேவராஜ்யம் உள்ள இருக்கிறவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? போதும் என்கிற மனசு. யார்கிட்ட இல்லையோ நீங்க அவங்களோட சேராதீங்க. சேராதீங்கன்னு ஏன் சொல்றேன்னா, அவங்ககிட்ட என்ன இருக்கு? பாதாளத்தின் வாசனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன எடுத்து தந்துட்டாரு இந்த கிறிஸ்துமஸுக்கு? என்ன எடுத்து தந்துட்டாரு? ஒரு அம்மாவுடைய கம்ப்ளைண்ட். சோத்திரம். வாய் வச்சுட்டு சும்மா இருக்க கூடாதா? ஏற்கனவே எத்தனை இருக்குது? அது ஒரு 40க்கு போல இருக்கு. அது சொல்லிட்டு தான் அது ஒரு மாதிரி பாக்குது. என்ன சோத்திரம் போதாதா? ஹல்லேலூயா. சோத்திரம். எடுத்து கொடுக்க வேண்டியது ஆண்களுடைய பொறுப்பு. சோத்திரம். திருப்தியா இருக்க வேண்டியது பெண்களுடைய பொறுப்பு. ஹல்லேலூயா. 2 பக்கமும் காரியம் ஒழுங்கா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்திய மிகுந்த, எங்க போதும் என்கிற மனசு வரலையோ, பணத்துக்கானாலும் சரி, பொருளுக்கானாலும் சரி, சோத்திரம், சொத்துக்கானாலும் சரி, எதுக்கானாலும் சரி, ஆசை வருதோ ஆண்டவருடைய நாமத்தினால் அதை கட்டணும். பாதாளம் என் பக்கத்துல இருந்து செய்யாதே வராது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் பாதாளத்தின் காரியம். வாசல் இல்லாட்டா கோபுரங்கள் கவர்ச்சிடுங்க. இது நமக்கு நம்ம மனசுல இருக்குமான அந்த வார்த்தை அப்படியே மனசுல வச்சுட்டு போயிட்டீங்கன்னா சோத்திரம், நாம எளிதா ஜெயித்தரலாம். திரும்ப வரும். அடுத்த கிறிஸ்துமஸ் வரும்போது இந்த பாதாளம் வரும். அப்ப சொல்லணும், இல்ல நாங்க பாதாளத்தின் கோபுரத்தினால என்ன செய்ய மாட்டோம், பாதிக்கப்படவே மாட்டோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம். அடுத்தது ஒரு காரியம், இறங்குகிறவன். யோபு 7:9. இறங்குகிறவன் ஏறி வராத இடம். இறங்குகிறவன் ஏறி வராத இடம் என்ன இடம்? பாதாளம். ஹல்லேலூயா. நேரம் போயிட்டு அதனால சுருக்கிட்டு. ஹல்லேலூயா. இறங்கிட்டா இறங்குறதுக்கு தாராளம் வாசல் உண்டு. ஏறுறதற்கு பணியோ ஏணியோ இல்லவே. இது எதை காட்டுகிறது என்றால் பின்மாற்றத்தை காட்டுகிறது. ஹல்லேலூயா. பின்மாற்றம் என்னை மேற்கொள்வது இல்லை. சொல்லுங்க எல்லாரும், பின்மாற்றம் என்னை மேற்கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. ஏன் அவ்வளவு தைரியமா சொல்றேன்? வசனம் சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழும்புவான். ஹல்லேலூயா. பேதுருவையே காப்பாத்தி கொண்டு வந்த ஆண்டவருக்கு உங்களை என்னை காப்பாத்துறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நன்றா கவனித்துக் கொள்ளுங்கள். சிலர் எல்லாம் அந்த வசனத்தை படிச்சு வச்சிருக்கிறாங்க. பின்மாறி போனவன் திரும்ப உயிர்ப்பிக்கப்படக்கூடாதது, உயிர்ப்பிக்கப்படுவது கூடாத காரியம்.
உண்மைதான், சரிதான், பைபிளுக்கு நான் விரோதமா பேசல. ஆனா பேதுருவை எழுப்பி விட்டாரா இல்லையா? அவன் யாரு? ஆண்டவரோட சாப்பிட்டு படுத்து கிடந்த ஆளு. சோத்திரம். பரம தரிசனத்தை அறிந்தவன். இந்த வசனம் அவனுக்கு தான் சொல்லப்பட்டது. 16, 18, 19 எல்லாம். சோத்திரம். அவன் சபிக்க சத்தியம் பண்ண ஆரம்பிச்சான். அல்லேலூயா. அவரை தெரியாதுன்னு சொன்னது மட்டும் இல்ல, சபிக்கும் சத்தியம் பண்ண ஆரம்பிச்சவன, மறுபடியும் பழைய தொழிலுக்கு போனவன தேடி போய் கண்டுபிடிச்சு அவன்கிட்ட சாவியை கொடுத்துட்டு போனவன். அல்லேலூயா. எவருமே செய்ய மாட்டாங்க, இயேசுக்கு மட்டும்தான் அது முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியத்தை விட்டு போன ஆளுகளே திரும்ப ஃபுல் காஸ்பல் எடுக்கிறதுக்கு எவ்வளவு யோசனை பண்றாங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவரை மறுதலிச்சு சபித்து சத்தியம் பண்ணால ஆண்டவர் கூப்பிட்டது மாத்திரம் இல்ல, அவரை சீப் பாஸ்டரா மாத்திட்டாங்க. அல்லேலூயா. தேவனால் முடியும், எவரையும் தூக்கி எடுக்க கர்த்தருக்கு முடியும். ஆகவே இந்த ஏறி வர முடியாத பாதாளத்துக்குள் ஒருவேளை இந்த கால வேளையில் யார் சிக்கி கிடந்தாலும் உங்களை எழுப்பி நிறுத்தி உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த என் தேவனுக்கு வல்லமை உண்டு. ஜெபம் பண்ணலாமா? அல்லேலூயா. எல்லாரும் முழங்கப்படிவோம். அல்லேலூயா. பாதாளத்தின் வாசலில் மேற்கொள்வது. சொல்லுங்க அந்த வார்த்தை மறுபடியும் சொல்லுங்க. சோத்திரம். எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை தொற்றுப்பா. அந்த வார்த்தையை பிடித்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. மற்றவர்களை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். சோத்திரம். அழுகையின் பாதாளத்தின் அந்த கோபுரத்தின் அருகையில் சிலர் நின்று கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்று உங்களை விடுதலையாக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். வேதனையாகி தயவு செய்து எல்லாரும் எழும்ப முடியுமா? ஒரு 5 நிமிஷம் தாருங்க. 5 நிமிடம் ஜெபிப்பதற்கு தாருங்க. சோத்திரம். அவசரமா உள்ளவங்க ஜெபம் பண்ணிட்டே நடந்து வீட்டுக்கு போயிருங்க. அல்லேலூயா. சோத்திரம். ஜெபம் பண்ணி தான் போனோம், வீடு போறது வரைக்கும் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. மற்றவர்கள் இங்க ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிருங்க. அல்லேலூயா. வேதனையாகிய பாதாளத்தின் கோபுரம் என்னை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், நீங்க உங்க கோபுரத்தை நீங்க சொல்லி ஆண்டவரத்துல ஜெபித்துக் கொண்டே இருங்க. அழகாகிய கோபுரம் என்னை அந்த பாதாளத்தின் கோபுரம் என்னை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. சலிப்பும் விசனமும் சோத்திரம் பற்கடிப்பும் உள்ள அந்த சாபமும் இருக்கிற, சாபம் போடுகிற தன்மையும் இருக்கிற அந்த பாதாளம் என்னை மேற்கொள்ள முடியாது. நான் துதியாகிய அந்த வல்லமையினாலே அந்த சாபம் போடுகிற ஆகிய அந்த பாதாளத்தை ஜெயிக்க போகிறேன். முறுமுறுக்கிற அந்த பாதாளத்தை ஜெயிக்க போகிறேன். கர்த்தரை இடைவிடாமல் என் பிள்ளைகளுக்காக, கர்த்தர் எனக்கு தந்த மனைவிக்காக, எனக்கு தந்த வீட்டுக்காக, எனக்கு தந்த சூழ்நிலைகளுக்காக, எனக்கு தந்த சபைக்காக கர்த்தரை இடைவிடாமல் துதித்து அந்த பாதாளத்தை மேற்கொள்ள. துதிக்காம மேற்கொள்ள முடியாது. இந்த சலிப்பு விசனம் யாருகிட்ட குடிகொண்டிருக்கோ அவங்க துதியை பயன்படுத்தாத வரைக்கும் உங்களுக்கு விடுதலை வரவே முடியாது. இன்னைக்கு பிசாசு விதைத்து வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பாதாளத்தின் வாசல் அருகிலே, ஊழியக்காரன் அருகிலே, விசுவாசிகள் அருகிலே இருக்கிற மிகப்பெரிய பாதாளம், நான் கண்டுபிடித்த பாதாளம் திருப்தி இல்லாத தன்மை. எதை பற்றியும் திருப்தி இல்லை. இந்த சபையின் பிள்ளைகள் மட்டும் திருப்தி அடைந்து விட்டார்களானால் சோத்திரம், தேன் கூட்டுகளை மிதிக்கத்தக்கதா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. தேன் கூட்டையே நீங்க மிதிப்பீங்க. திருப்தி வந்துட்டீங்கன்னா தேன் கூட்டம் மிதிப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம் பண்ணுங்க சகோதரன். சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ண கூடாதா? ஹல்லேலூயா. திருப்தி இல்லாத வாழ்க்கை அநேகரிடத்தில் கர்த்தர் அந்த பிசாசு விதைத்து போட்டான். சோத்திரம். வெறும் பிள்ளை இடத்துல திருப்தி இல்லைன்னு மாத்திரம் இல்ல, புருஷனிடத்துல மனைவியிடத்துல திருப்தி இல்லைன்னு மாத்திரம் இல்ல, ஆண்டவரிடத்துல அநேகருக்கு திருப்தி இல்ல. ஏன் தான் அந்த கோயிலுக்கு வந்தோம், ஏன் ஆண்டவரை ஆராதிக்க வந்துட்டோம், ஏன் ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஏன் அப்படி தப்பித்தவரை ஞானஸ்நானம் எடுத்துட்டோம்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு கூட திருப்தி இல்லாத தன்மையை பிசாசு அநேகருடைய உள்ளங்கள்ல விதைத்து வைத்திருக்கிறான். சோத்திரம். இன்றைக்கு விடுதலை அடையுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்பி வர முடியாத, ஏறி வர முடியாத பாதாளம், பின்மாற்றமான வாழ்க்கை ஒருவேளை உங்களை கட்டி வைத்திருக்கிறதோ, தகப்பனே, தாயே, அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ 7 முறை விழுந்தாலும் உன்னை தூக்கி விடுவதற்கு, நீ சபித்து சத்தியம் பண்ணி விலகி போனாலும் உன்னை பொறுப்புள்ளவனாய் மாற்றும்படி, ஊழியத்தில் உயர்ந்த இடங்களில் தூக்கி வைக்கும்படி ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆண்டவருடைய பாதத்துல மாத்திரம் வந்து விடுவேயா? உன் பரிதாபத்தை உணர்ந்து மேற்சட்டையை கலற்றி அறையில கட்டி கொண்டு அப்பா பாதத்துல முந்தி நீ செலடித்து வந்து விழுந்து விடுவாயா சாஷ்டாங்கமா?
உன்னை இன்னமும் தூக்கி நிறுத்த, எழுப்பி நிறுத்த, கட்டி எழுப்ப, உன் இழந்து போன அழகிய கிருபைகளை தந்து உன்னை மேன்மைப்படுத்த கர்த்தர் காத்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவீங்க. பணிந்து உன் பாதம் விழுந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. கிருபையும் அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. பணிந்து உன் பாதம் விழுந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். கிருபையும் அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர் 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 என்றென்றுமே. பணிந்து உம் பாதம் விழுந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். கிருபையும் அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர் தூயர் தூயர், நீரே தூயர்